ரைட்டா? நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணுறேன், ஈக்விட்டி நானே ஓனாக பண்ணுறேன், பாண்டும் வச்சுருக்கேன், தங்கமும் வச்சுருக்கிறேன், ரியல் எஸ்டேட்டும் வச்சுருக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன நடக்குதுங்கிறது. ஓகே, ஏன்னா க்ரோத்தை தான் நான் பார்க்கணுங்கிறது எனக்கு மைண்டில் வந்ததுனால நான் க்ரோத்துக்கு பக்கம் போயிட்டேன். வயசானதுனால கொஞ்சம் வயசு இல்லை ஆகலை, ஆனால் பாதுகாப்பு கருதி நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு மாத வருமானம் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் அதனால் பாண்டு பக்கம் வந்துட்டேன். ரைட்டா? என்னோடது இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு 60% நான் பாண்டில் தான் வச்சுருக்கேன், அதில் தான் வருது. ரைட்டா? இப்போது நான் ஒரு பாண்டை செலக்ட் பண்ணும்போது நான் 10 வருஷம் செலக்ட் பண்ண மாட்டேன். ஈவன் நல்ல கம்பெனியாகவே இருக்கட்டும், AAAவாகவே இருக்கட்டும், நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷம் இப்போ நீங்கள் பாண்டு போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே அந்த நிறுவனத்தில் என்ன நடக்குங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 வருஷங்கும்போது இதுக்கு நடுவில் ஆட்சி மாற்றங்கள் வரும் 1, அந்த CEO மாறுவார் 2, கவர்னன்ஸ் மாறும் 3. இந்த 3த்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாயிடுவேன். ஐ எம் வெரி வல்னரபிள்.